கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். டைம் இஸ் கோல்டு. அந்த காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படியாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர் நியூசிலாந்துக்கு போயிருக்காங்க ஃபேமிலியோடு. அவரும் அவருங்க மனைவியும் பேச்சாளராக போயிருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் பேச்சாளர் அந்த பேச்சை முடிச்சுட்டு நியூசிலாந்துலேருந்து ஜெர்மனிக்கு போகணும். இருவரும் ஒரு ட்ரெயினில் டிக்கெட் எடுத்திருக்காங்க. ஒரு டிக்கெட் 44,000, 2 டிக்கெட் 88,000 ரூபா. அவங்க மீட்டிங் பிடிச்சிட்டு புறப்பட்டு போகிறாங்க. போய் ரயில்வே ஸ்டேஷன் போய் சேர்றாங்க. ட்ரெயின் போயிடுச்சு. 5 நிமிடம் லேட். அப்போ இவங்க ட்ரெயின் வரல அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரெயின் போயிடுச்சு. அப்போ அங்கே நியூசிலாந்து போலீஸ் ஆஃபீஸர் வராரு. ஒய் ஆர் யூ சிட்டிங் ஹியர்? ஏன் நீங்கள் இங்கே உன்னுடைய டைம் ஏன் வேஸ்ட் பண்ணிட்டுங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, இல்லை நான் உங்கள் ட்ரெயின் வரல, நாங்கள் போய் நாங்கள் ஜெர்மனிக்கு போகணும், அந்த ட்ரெயின் டிக்கெட் வாங்கணும், உங்கள் ஊர் ட்ரெயின் எவ்வளோ மோசமாக இருக்கே, எங்கள் ஊர் ட்ரெயின் எவ்வளோ மேலே அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். அவருக்கு கொஞ்சம் கோபமாகி உங்கள் டிக்கெட்டை காட்டுங்க அப்பான்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் தட்டி பார்த்தா, உன் ட்ரெயின் எங்கே போயிடுச்சு தெரியுமா? இது ஒரு மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். அது பாரு எவ்வளோ இதில் கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தார். அப்போ உடனே என்ன செய்யுதுன்னு மனைவிகிட்ட கேட்டாங்க. சரி, பக்கத்தில் இருக்க ஃப்ளைட்டு ஒரு அண்டர் கிரவுண்டில் போனால் ஃப்ளைட்டை பிடிச்சி நீங்கள் ஜெர்மனிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போகும்போது லிஃப்ட்டில் ஒருத்தர் இறங்குறாரு. தமிழ்நாட்டுக்காரர், சார் வாங்க சார், கமிஷனர் போலீஸ், என்ன சார் இங்கே அப்படின்னாரு. ட்ரெயினை விட்டுட்டேன். அடடா பரவாயில்ல, நீங்களாலும் ட்ரெயினை விட்டீங்க, நான் ஃப்ளைட்டே விட்டுட்டேன் சார் அப்படின்னாரு. அவர் நம்ம தமிழ்நாட்டு ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ் அவர் பார்த்திங்கன்னா. அதனால் அவர் சொல்கிறாரு, அந்த கமிஷனர் ஆஃப் போலீஸு நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் தவறுனுச்சனால இப்போ 1 லட்ச ரூபா நஷ்டமாயிடுச்சு. நஷ்டமானது மாத்திரமல்ல, அடுத்த ஃப்ளைட்டுக்கு போகும்போது 2 பேருக்கும் 2 லட்ச ரூபா டிக்கெட்டு. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் சரியான நேரத்துக்கு நாம் போய் சேரத்துக்கு போகலை அப்படின்னு சொன்னால், சரியான நேரத்தில் நாம் ஜெபிக்கலைன்னா, சரியான நேரத்தில் வேதத்தை வாசிக்கலைன்னா, நாமும் அநேக காரியங்களை இழந்து இப்படி தான் தவிப்போம். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அவர் சொல்கிறார், ஒவ்வொரு மனிதனும் அதிகாலையில் எழுந்திருக்கிறவன் என்னைக்கு வாழ்க்கையில் எழுந்திருக்கிறானோ அவன் வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஒரு அடி முன்னாடி போய்கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார் அந்த கமிஷனர் ஆஃப் போலீஸ். அப்படியாக வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரம் பரலோக ராஜ்யம் அந்த 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 5 கன்னிகைகள் விளக்கில் எண்ணெயை ஏந்தி கொண்டு தீவட்டியை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அவர்கள் புத்தி உள்ளவர்கள். மற்றவர்கள் 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். விளக்கை எடுத்துக்கொண்டு போகிறாங்க, தீவட்டியும் எடுத்துக்கொண்டுட்டு போகிறாங்க. ஆனால் எண்ணெயையோ கூட கொண்டுட்டு போக முடியல. ஆனால் மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்ட உடனேமே அந்த புத்தி உள்ள கன்னிகைகள் எல்லாரும் தங்கள் தீவட்டியை ஆயத்தப்படுத்தி கொண்டு அவர்கள் மணவாளனுடைய சத்தம் கேட்டவுடன் உள்ளே பிரவேசிக்கிறார். அப்பொழுது இந்த எண்ணெய் இல்லாதவர்கள் போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, எண்ணெய் எங்களுக்கு கொஞ்சம் கூட, எங்கள் தீவட்டி அணைக்கிறதே இல்லை, விற்கிறவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டு வாங்க போங்க அப்படின்ட்டு போனாங்க. அவங்க போன பொழுது மணவாளன் வந்து விட்டார். இவர்கள் உள்ளே பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டு விட்டது. திரும்ப அவர்கள் கதவை தட்டுகிறார்கள். இனி அவ்வளோதான். ஆம்பிரியமானவர்கள், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மிகவும் 2ஆம் வருகை சமீபமாக இருக்குது. அந்த வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். காலத்தை பிரயோஜனமாக்கி கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிகாலையிலே தேவ சமூகத்தை தேடக்கூடிய பிள்ளைகளாக மாறும். ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் மாற்றும். ஒவ்வொருவரும் அதிகாலையிலே தேவ சமூகத்தை தேடக்கூடிய இருதயத்தை தாரும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இதுவரை நடத்தின கர்த்தரை இனியும் நடத்துங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தெல்லாம் வேலி எடுத்து பாதுகாத்து வருஷத்தினுடைய கடைசியிலே நாங்கள் நிற்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். அவர்கள் தேவைகளை சந்தியும். குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாத்தையும் மன்னியும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
தேங்க்யூ.